திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை ஆதாரம் இருந்தும் கைது செய்ய தாமதம் ஏன் என்று பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பினார். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஏரியாவில் கொஞ்சம் எச்சரிக்கையா தாமா தெரியணும். தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. சார், ஆராசா விஷயம் தான் இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பல இடங்களில் போராட்டங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் பண்ணியிருந்தாங்க, பாஜக, திமுக உள்ளிட்டவர்கள். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஆராசா அவர்கள் பேசுனது ரொம்ப அனாவசியம். தேவையே இல்லாத, சம்பந்தமே இல்லாத, அடிப்படை ஆதாரமே இல்லாத விஷயம். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, உங்களுக்கு என்ன மனுஸ்மிருதி எங்க இருக்கு? நீங்க இப்ப அம்பேத்கரோட சட்டம் இல்லையா? ஐயோ என் கை பத்தல. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி அதான் வழக்கத்தே இல்லை. முன்னாடி இருந்தது, இப்போ கான்ஸ்டியூஷன் வந்துருச்சுல, அப்போல்லாம் திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் அதை ரெஃபரன்ஸாக கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிற பெரு வருத்தம் பதிவு செய்யப்பட வேண்டியது. இன்றைக்கும் மனுவை பற்றின ரெஃபரன்சஸ் அங்கங்கே சுப்ரீம் கோர்ட் இன்றும் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இன்றைக்கும் பல ஆட்கள் சாதி இருக்குடா, நாங்கள் தான்டா பெரியவா அப்படின்னு பேசின வீடியோக்கள் இன்டர்நெட்டில் கூஞ்சி கிடக்கு. இந்த ஜாதிக்காரங்க தான் அறிவான ஜாதி அப்படின்னு சொன்னதும் இருக்குது. வர்ணம் இருக்குங்க, அதெல்லாம் பிறப்பில் இருக்குங்க அப்படின்னு சொன்னவங்க. நாயில் கூட சாதி இருக்குது, மனுஷனில் ஜாதி இருக்காதான்னு சொன்னதும் இருக்குது. இதே போல் நிறைய இடங்களில் கொட்டி கிடக்குது இன்ஃபர்மேஷன். ஆனாலும் தொடர்ந்து அப்பெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவன் கேனப்பில் இருந்தால் கேப்பல் நெய் வெடிதுன்னு சொல்லுவாங்களான்னு எங்கள் ஊர் பக்கம் ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஒழுங்கா பாலை கொடு சார். மனுஸ்மிருதி தெருக்கல்ல இருக்குல்ல சார், அரசுல இல்ல, ஆனா தெருக்கல்ல இருக்கு. திரும்ப அங்கேயே நிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே இல்லையா சார்? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்லாம் இல்ல, அப்ப ஒரு விஷயம் பேசும்போது நம்ம ஏற்கனவே பேசிட்ட மாதிரி உங்களுக்கு தோணவே சார்? இல்லாத மனுஸ்மிருதியை எரிச்சா என்ன பிரச்சனைன்னு கேள்வி வரலையா? அது சொல்றா, அதாங்க அது இப்ப சொல்ல போறியா இல்லையா? சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? கோயிலுக்குள்ள மத்தவங்க எல்லாம் வர்றாங்கன்னு கதர்ன ஆளு யார்? நீ தானே. ஏன் கதர்ன? சாதாரண செவுத்துக்காக அச்சு சாவறவனுங்க இந்த உலகத்திலே நாம தான். சாதாரண பேர் ரத்தத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். இத நாம பண்ணாம வேற யாரா பண்ணுவா? கோயிலு தீட்டாயிரும், கோயிலுக்குள்ள இவாதான் இருக்கணும்னு எழுதி இருக்கு. எப்போ? அது அப்போ ஆதியில ஓடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. எழுதி வச்சவன் யாரு? இந்து சனாதனவாதி தானே. அப்ப அவனுடைய மூளை என்ன சொல்லுது? உள்ள போய் செய்யறதுக்கு ஒரே ஆளு பாப்பான் தான், மத்தவன்லாம் வெளியே நிப்பாட்டு, அவன்லாம் தீட்டு. அப்புறம் என்ன அன்டச்சபிலிட்டி இல்ல? நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இப்பயும் ஒரு சின்ன பையன் தேன் மிட்டாய் ஒரு கடையில கேட்டா கூட ஊர் கட்டுப்பாடு ஆரியமா, பார்ப்பனியமா, சனாதனமா, என்னது சாதியினுடைய அந்த ஊர்ல ஐயர் பண்ணாரா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இன்னைக்கு வரைக்கும் தீண்டாம இருக்குன்னு ஆட்சியாளர் காரணம் இல்லையா? அதுக்கு 1000 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு மனு தர்மம் காரணமா? என்ன சார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனு தர்மம் காரணமா இருக்கு. இப்ப 50 ஆண்டு ஆட்சியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியல, அல்லது பெரிய அளவுல ஏற்படுத்த முடியலைன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஏற்கனவே ஒண்ணு இருந்திருக்குன்னு தானே சார் அப்ப அது பொருள் கொள்ளணும். இன்ன ஓய் நாக்குல அளவு குத்துற மாதிரி திருன்னு முடிக்கிற. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இது பெரியார் மண், இங்க ஆரியம் வளராது, சனாதனம் வளராது. பெரியார் நூற்றாண்டு கண்ட மகான், யுக புரட்சியாளர், எல்லாத்தையும் சீர்திருத்தம் உங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தவர். இதுதான் கத்துக்கிட்டீங்களா? சொல்றதே இது பெரியார் 2000 வருஷத்து விருட்சம் பிளேடால அறுத்தற முடியாதுன்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்குங்க. இது பெரிய ஆலமரம், பெரியார் ஒரு பிளேடு தான், ஒத்துக்குங்க. டவுலுண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. அம்பேத்கருடைய ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வந்துட்டாயா கழுகுக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. அவருடைய தொகுதி 8 தமிழ்ல, அதுல 417ஆம் பக்கத்துல சில செய்திகளை படிக்கிறேன்.
கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்கன்னு. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது டீசன்ட். ஆரியர்கள் தங்களை விட சிறந்த சந்ததிகளை பெற வேண்டும் என்ற பெரும் ஆசை பிடித்து ஆட்டப்பட்டார். இதற்காக அவர்கள் தங்கள் மனைவிகளை மற்றவரிடம் அனுப்பி வைத்தார். ரிஷிகளை ஆரியர்கள் உயர்ந்த காளைகளாக கருதியதால் அந்த பெண்களை பெரும்பாலும் அவர்களிடம் அனுப்பப்பட்டார். மல்டி லெவல்ல பாத்திருக்காங்களே. இது 1907 அச்சான புத்தகம். இது இந்த பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எப்படி இருக்குன்னு தெரியும். இது 1907 போடப்பட்ட மனசாஸ்திரம். இது நாங்க பண்ணல. இதை மொழிபெயர்த்து பார்ப்பனர்களால் மொழிபெயர்க்கப்பட்டதுதான். இதை மொழிபெயர்த்தவரோட யாருன்னு பேரை சொல்லிடுறோம். திருவைந்திரபுரம் கோமாண்டூர் ராமானுஜாச்சாரியார் தான் இதை மொழிபெயர்க்கிறார். சூத்ரன் யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வரப்பட்டவன், பக்தியினால் வேலை செய்கிறவன், தன்னுடைய தேவடியால் மகன், தன்னுடைய தேவடியால் மகன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. விலைக்கு வாங்கப்பட்டவன், ஒருவனால் கொடுக்கப்பட்டவன், குலவழியாக தொன்று தொட்டு வேலை செய்கிறவன், குற்றத்திற்காக வேலை செய்கிறவன் என தொழிலாளிகள் 7 வகைப்பட்டவர்கள் ஆவார்கள். இந்த 7 பேரும் சூத்திரம் தான் என்று சொல்லுகிறான். அவன் தான் வேலை செய்யணும். அப்ப இந்த பொருள் நீங்கள் சொன்ன சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா இருக்கும், நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் அவருடைய கேள்வி. அப்படி மட்டும் சொன்னா, இன்னொன்னு சேர்த்து சொல்லி வச்சுட்டான். நம்ம ஆளுங்க வந்துட போறாங்க 2 பேரும். விந்தியத்திற்கு தெற்கே சத்திரியனும் இல்ல, சூத்திர வைசியனும் இல்லைன்ட்டான். அதெல்லாம் வடக்கதான், இங்கெல்லாம் கிடையாது. விந்தியத்திற்கு தெற்கே ஆரிய வர்ணத்தில் 4 வர்ணம். தமிழ்நாட்டுல எந்தெந்த வர்ணம் இருக்குது? பிராமணர்கள் இருக்கிறாங்க, பார்ப்பனர்களும் சூத்திரர்களும் மட்டும்தான், வேறு வர்ணம் கிடையாது. 2 வர்ணம். மீதி எல்லா ஜாதியும் எல்லா ஜாதியும் சூத்திரர்கள் தான். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம், டாலிக்கடி பாடல். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.